எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் கிழவனும் கடலும்ன்ற புத்தகத்தை ஒரு நாளும் 20 நிமிஷமாக பிரித்து ஒரு பாட்டாக படிச்சுட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். மீனின் கிழிப்பதற்கு மிகவும் சிரமமாக இருக்கும் கனமான தலையில் தாடை எலும்புகளை கொண்டு அழுத்தமாக கடித்து கொண்டு அந்த சுறாமீன் நின்றிருந்தது. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை அவன் ஓங்கி அடித்தான். சுக்கான் ஒடியும் சத்தத்தை கிழவன் கேட்டான். ஒடிந்த சுக்கானை அவன் மீது குத்தி இறக்கினான். அது உள்ளே ஆழமாக இறங்கி கொண்டிருக்கிறது என்பதை அவன் தெரிந்து கொண்டான். அதன் கூர்மைத்தன்மையை நன்கு அறிந்திருந்த கிழவன் மீண்டும் மீண்டும் உள்ளே இறக்கினான். அங்கு வந்திருந்த சுறாமீன்களின் கூட்டத்தில் இறுதியானவனாக அவன் இருந்தான். அவற்றிற்கு சாப்பிடுவதற்கு இனி எதுவும் எஞ்சிருக்கவில்லை. கிழவனுக்கு சுவாசிப்பதற்கே மிகவும் சிரமமாக இருந்தது. வாயில் வினோதமான ஒரு ருசி தோன்றியது. புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு ருசியாக அது இருந்தது. ஒரு நிமிட நேரத்திற்கு அவன் திகைத்து போய் நின்று விட்டான். ஆனால் தொடர்ந்து குறிப்பிட்டு கூறுகிற மாதிரி எதுவும் நடக்கவில்லை. கடலுக்குள் துப்பிக்கொண்டே அவன் சொன்னான், கலோனாக்களே, இதை சாப்பிடுங்க. பிறகு நீங்கள் ஒரு மனிதனை கொன்றிருக்கிறீர்கள் என்று கனவு காணுங்கள். இறுதியாக சிறிதும் பரிகாரம் காண முடியாத அளவிற்கு தான் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம் என்பதை கிழவன் உணர்ந்து கொண்டான். அவன் படகின் வளைவான பகுதிக்கு வந்தான். சுக்கானின் கூர்மையான முனை துடுப்பின் சிறிய துவாரத்திற்குள் சுக்கானை இயக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் சரியாக இருக்கிறது என்பதை அவன் பார்த்தான். கூனியை தோளில் இட்டு படகை அதன் போக்கில் விட்டான். எடை எதுவும் இல்லாமல் அவன் படகு பயணத்தை செய்தான். அவனிடம் எந்த ஒரு சிந்தனைகளோ உணர்ச்சிகளோ இல்லவே இல்லை. இப்போது எல்லாவற்றிடமிருந்து அவன் சுதந்திரமானவனாக ஆகியிருக்கிறான். தன்னுடைய திறமைக்கும் சாமர்த்தியத்திற்கும் ஏற்றபடி அவன் படகை துறைமுகத்தை நோக்கி செலுத்தினான். சாப்பிடும் மேஜையிலிருந்து சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை எடுப்பதைப் போல இரவு நேரத்தில் சுறாமீன்கள் மீனின் எஞ்சிய பகுதிகளை சாப்பிட்டு உற்சாகம் அடைந்தன. கிழவன் அவற்றை பார்க்கவே இல்லை. படகை செலுத்துவதை தவிர வேறு எந்த விஷயத்திலும் அவன் கவனத்தை செலுத்தவில்லை. இப்போது படகில் இருந்த பெரிய சுமை இல்லாமல் போனதால் எந்த அளவிற்கு பிரச்சனை இல்லாமலும் எளிதாகவும் படகு நடந்து கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை மட்டும் அவன் கவனித்தான். படகிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கிழவன் சிந்தித்தான். நல்ல உறுதியுடன் இருக்கிறது. சுக்கான் ஒன்றை தவிர வேறு எதிலும் எந்த ஒரு கேடும் உண்டாகவில்லை. அதை மிகவும் சாதாரணமாக சீர் செய்துவிட முடியும். அதற்குள் தான் நீரோட்டத்திற்குள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கிழவன் புரிந்து கொண்டான். கரையில் இருந்த காலணிகளின் விளக்குகள் கண்களுக்கு முன்னால் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தன. தான் இப்போது எங்கோ இருக்கிறோம் என்பதை வீட்டை அடைவது சிறிதும் சிரமமான விஷயம் அல்ல என்பதையும் கிழவன் அறிந்து கொண்டிருந்தான். என்ன இருந்தாலும் காற்று நம்முடைய நண்பனாச்சே, அவன் சிந்தித்தான். ஆனால் சில நேரங்களில் மட்டும் அதே மாதிரி தான் நம்முடைய நண்பர்களும் பகைவர்களும் உள்ள கடலும் நம்முடைய நண்பன்தான். அதற்கு பிறகு படுக்கை என்னுடைய நண்பன். வெறும் படுக்கை. நீங்கள் தோல்வியடையும் போது அது ஆறுதலை தருகிறது. அது எந்த அளவிற்கு ஆறுதலை அளிக்கக்கூடியது என்பதை நான் எந்த சமயத்திலும் அறிந்ததில்லை. உங்களை தோல்வியடைய செய்தது எது என்பதையும். எதுவுமே இல்லை, கிழவன் உரத்த குரலில் கூறினான். நான் மிகவும் தூரத்தை நோக்கி போயிருந்தேன். அந்த சிறிய துறைமுகத்தை கிழவன் படகின் மூலம் அடைந்த போது மேலே இருந்த விளக்குகள் அணைத்து விட்டிருந்தன. எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். காற்று படிப்படியாக அதிகமாகி இப்போது பலமாக வீசிக்கொண்டிருந்தது. எனினும் துறைமுகம் மிகவும் அமைதியாக இருந்தது. சிறிய பாறைகளுக்குள் கீழே இருந்த சரளை கற்களின் மீது கிழவன் படகை துடுப்பு போட்டு ஏற்றினான். உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. அதனால் முடிந்த வரையில் படகை மேலே இழுத்து ஏற்றினான். தொடர்ந்து இறங்கி படகை ஒரு கல்லுடன் சேர்த்து கட்டி வைத்தான். கிழவன் பாய்மரத்தை அவிழ்த்து கீழே இறங்கி படகின் பாயை சுருட்டி கட்டினான். பிறகு பாய்மரத்தை தோளில் வைத்து ஏற ஆரம்பித்தான். தன்னுடைய தளர்ச்சியின் ஆழம் அப்போதுதான் அவனுக்கே புரிந்தது. ஒரு நிமிடம் அவன் நின்று திரும்பி பார்த்தான். மீனின் மிகப்பெரிய வாள் பாய்மரத்திற்கு பின்னால் உயர்ந்து நிற்பதை தெருவிளக்கின் பிரகாசத்தில் அவன் பார்த்தான். அவனுடைய முதுகெலும்பின் மென்மை நிறம் கொண்ட தெளிவான கோடுகளையும் நீட்டு கொண்டிருந்த கொம்புகளை கொண்ட கருத்து தலையையும் தெளிவாக அவனால் பார்க்க முடிந்தது. கிழவன் மீண்டும் ஏற ஆரம்பித்தான். மேலே சென்றடைந்தவுடன் அவன் கீழே விழுந்து விட்டான். பாய்மரத்தை தோளில் வைத்துக்கொண்டு அவன் சிறிது நேரம் அதே இடத்தில் படுத்திருந்தான். கிழவன் எழுந்திருக்க முயற்சித்தான். ஆனால் அது மிகவும் சிரமமான காரியமாக இருந்தது. பாய்மரத்தை தோளில் வைத்துக்கொண்டே அவன் பாதையில் கண்களை பதித்தான். ஒரு பூனை தன்னுடைய வேலையை மனதில் வைத்துக்கொண்டு தூரத்தில் நடந்து போய் கொண்டிருந்தது. கிழவன் அதை பார்த்தான். தொடர்ந்து பாதையில் வெறுமன கண்களை ஓட்டினான். இறுதியாக கிழவன் பாய்மரத்தை கீழே வைத்துவிட்டு எழுந்து நின்றான். பிறகு பாய்மரத்தை எடுத்து தோளில் வைத்துக்கொண்டு பாதையில் நடந்து சென்றான். குடிசையை அடைவதற்கு முன்னால் 5 முறை அவன் உட்கார வேண்டியிருந்தது. குடிசை அடைந்தவுடன் கிழவன் பாய்மரத்தை சுவரின் மீது சாய்த்து வைத்தான். இருட்டில் நீர் இருந்த ஒரு புட்டியை தேடி எடுத்து ஒரு மடக்கு நீரை குடித்தான். பிறகு படுக்கையில் போய் படுத்தான். தோள்களுக்கு மேலேயும் முதுகிலும் கால்களிலும் போர்வை இழுத்து மூடினான். செய்தித்தாள்களில் முகத்தை அழுத்தி கொண்டு கைகளை நீட்டி விரித்து கொண்டு
உள்ளங்கைகள் மேலே தெரிகிற மாதிரி வைத்துக்கொண்டு அவன் தூக்கத்தில் மூழ்கினான். காலையில் சிறுவன் வாசல் கதவின் வழியாக பார்த்தபோது கிழவன் உறக்கத்தில் இருந்தான். காற்று மிகவும் பலமாக வீசிக்கொண்டிருந்ததால் மீன்பிடிக்க செல்லும் படகுகள் கடலுக்குள் செல்லவில்லை. சிறுவன் மிகவும் தாமதமாகவே தூங்க சென்றிருந்தான். எல்லா நாட்களிலும் காலையில் எப்போதும் போல கிழவனின் குடிசைக்கு வருவதைப் போல அவன் அன்று வந்திருந்தான். கிழவன் மூச்சு விட்டு கொண்டிருப்பதை சிறுவன் பார்த்தான். அதற்கு பிறகுதான் கிழவனின் கைகளையே பார்த்தான். அத்துடன் அவன் அழ ஆரம்பித்து விட்டான். சிறிது காப்பி கொண்டு வருவதற்காக அவன் மிகவும் அவசரமாக வெளியே சென்றான். போகும் வழியெல்லாம் அவன் அழுது கொண்டே இருந்தான். ஏராளமான மீனவர்கள் கிழவனின் படகை சுற்றி நின்று கொண்டு அதோடு சேர்த்து கட்டியிருப்பது என்ன என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒரு ஆள் காசட்டையை மேலே ஏற்றி மீனின் எலும்பு கூட்டின் நீளத்தை கயிறால் அளந்து கொண்டு நீரிலேயே நின்றிருந்தான். சிறுவன் கீழே இறங்கி செல்லவில்லை. அவன் முன்பே அங்கு சென்றிருந்தான். மீனவர்களில் ஒருவன் அவனுக்காக படகில் காவல் காத்து கொண்டு நின்றிருந்தான். அவருக்கு எப்படி இருக்கு? மீனவர்களில் ஒருவன் உரத்த குரலில் கேட்டான். தூங்கிக் கொண்டிருக்கிறான். சிறுவன் உரத்த குரலில் சொன்னான். தன்னுடைய அழுகையை அவர்கள் எல்லாரும் பார்ப்பார்களே என்பதை பற்றி அவன் கவலையே படவில்லை. அவரை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது. அவனுக்கு மூக்கிலிருந்து வால் வரை 18 அடி நிலம் இருக்கிறது. அளந்து பார்த்து கொண்டிருந்த மீனவன் உரத்த குரலில் கூறினான். நான் அதை நம்புகிறேன், சிறுவன் சொன்னான். அவன் வெளியே சென்று ஒரு பாத்திரத்தில் காப்பி வேண்டும் என்று கேட்டான். நல்ல சூட்டுடன் நிறைய பாலும் சர்க்கரையும் சேர்த்து. வேறு ஏதாவது? வேண்டாம், அவரால் என்ன சாப்பிட முடியும் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு பிறகு கூறுகிறேன். என்ன ஒரு மீன் அது? அந்த கடையின் உரிமையாளர் கூறினான். இப்படி ஒரு மீனை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. நேற்று நீ கொண்டு வந்த அந்த 2 மீன்களும் கூட பரவாயில்லை. என் மீன்கள் நாசமாக போகட்டும், சிறுவன் சொன்னான். அவன் மீண்டும் அழ ஆரம்பித்தான். உனக்கு ஏதாவது குடிப்பதற்கு வேண்டுமா? கடையின் உரிமையாளர் கேட்டார். வேண்டாம், சிறுவன் சொன்னான். சாண்டியாகோவை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று அவர்களிடம் கூறுங்கள். நான் உடனடியாக திரும்பி வந்துவிடுவேன். நான் மிகவும் கவலைப்பட்டேன் என்று அவரிடம் கூறு. நன்றி, சிறுவன் சொன்னான். கிழவனின் குடிசைக்கு சூடுள்ள காப்பி பாத்திரத்தை அவன் கொண்டு சென்றான். அவன் கண் விழிக்கும் வரை சிறுவன் அருகிலேயே காத்திருந்தான். ஒரு முறை அவன் கண் விழிக்கப் போகிறான் என்று தோன்றியது. ஆனால் ஆழமான உறக்கத்திற்கு கிழவன் திரும்பவும் சென்று விட்டான். காப்பியை சூடு பண்ணுவதற்காக சிறிது விறகு கடனுக்கு வாங்க சிறுவன் பாதையை குறுக்காக நடந்தான். இறுதியாக கிழவன் கண் விழித்தான். எந்திரிக்க வேண்டாம், சிறுவன் சொன்னான். இதை குடிங்க. அவன் சிறிது காப்பியை கண்ணாடி கூடையில் ஊற்றினான். கிழவன் அதை எடுத்து பருகினான். அவை என்னை தோல்வியடை செய்துவிட்டன, மனோலின், அவன் சொன்னான். அவை என்னை முற்றிலும் தோல்வியடை செய்துவிட்டன. அவன் உங்களை தோற்கடிக்கவில்லை. உங்களை தோற்கடித்தது மீன் அல்ல. இல்லை, உண்மையாகவே இல்லை. எல்லாம் பின்னால் நடந்தது. படகிற்கு பொருட்களுக்கும் வெற்றிக்கோ காவலாக நின்று கொண்டிருக்கிறார். படகிற்கும் பொருட்களுக்கும் வெற்றிக்கோ காவலாக நின்று கொண்டிருக்கிறார். தலையை என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மீன் வலைகளில் பயன்படுத்துவதற்காக வெற்றிக்கோ அதை வெட்டி அறுக்கட்டும். அப்படி என்றால் ஈட்டியைப் போல கூர்மையாக இருக்கும் பகுதி உனக்கு வேண்டுமென்றால் எடுத்துக்கொள். அது எனக்கு வேண்டும், சிறுவன் சொன்னான். இனி நாம் மற்ற விஷயங்களை பற்றி திட்டம் போட வேண்டும். எனக்காக அவர்கள் தேடல் நடத்தினார்களா? உண்மையாகவே நடத்தினார்கள். கடலோர படையையும் விமானத்தையும் பயன்படுத்தி. கடல் மிகவும் பெரியது, மிகவும் பெரியது. கடலை தெரிந்து கொள்ள சிரமப்படும் அளவிற்கு அது சிறியது, கிழவன் சொன்னான். தன்னுடனும் கடலுடனும் மட்டுமே எதையாவது பேசிக் கொண்டிருப்பதை விட கொண்டிருப்பதற்கு வேறு யாரேனும் அருகில் இருக்கிறார்கள் என்பது எவ்வளவோ சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை அவன் நினைத்து பார்த்தான். உன்னை பார்க்காமல் நான் மிகவும் கவலைப்பட்டேன், அவன் சொன்னான். நீ என்ன மீனை பிடித்தாய்? முதல் நாள் ஒரு மீன், 2வது நாள் ஒரு மீன், 3வது நாள் 2 மீன்கள். மிகவும் நல்லது. இப்போது மீண்டும் நாம் இருவரும் சேர்ந்து மீன் பிடிக்க செல்வோம், சிறுவன் சொன்னான். வேண்டாம், நான் அதிர்ஷ்டசாலி அல்ல. இனிமேல் எந்த சமயத்திலும் நான் அதிர்ஷ்டசாலியாக இருக்கப் போவதில்லை. அதிர்ஷ்டம் நரகத்திற்கு செல்லட்டும், சிறுவன் சொன்னான். நான் என்னுடன் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவேன். உன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ன கூறுவார்கள்? அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. நேற்று நான் 2 மீன்களை பிடித்தேன். ஆனால் இப்போது நாம் இருவரும் சேர்ந்து மீன் பிடிப்போம். உங்களிடம் நான் கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. நமக்கு கொள்வதற்கு பயன்படக்கூடிய ஒரு நல்ல ஈட்டி வேண்டும். அதை எப்போதும் படகில் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். பழைய போர்ட்கார்டின் ஸ்ப்ரிங் லீஃபிலிருந்து ஈட்டியின் முனைப்பகுதியை உண்டாக்கலாம். குவானபகோவிற்கு கொண்டு சென்று கூர்மைப்படுத்தலாம். நல்ல கூர்மை இருக்க வேண்டும், ஆனால் இறுக்கமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது உடைந்து விடும். என் கத்தி உடைந்து விட்டது. நான் இன்னொரு கத்தியை கொண்டு வருகிறேன். ஸ்ப்ரிங்கிற்கு கூர்மை உண்டாக்கி விடலாம். பலமான இந்த காற்று இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கும்? 3 நாட்களுக்கு இருக்கும். ஒருவேளை அதை விட அதிக நாட்கள் கூட இருக்கலாம். நான் எல்லா காரியங்களையும் முறைப்படி செய்கிறேன்.
சிறுவன் சொன்னான். உங்களுடைய கைகள் குணமாகட்டும் தாத்தா. கைகளை எப்படி கவனமாக பார்த்து கொள்வது என்று எனக்கு தெரியும். இரவில் நான் எப்போதும் இல்லாமல் எதையோ துப்பினேன். நெஞ்சில் ஏதோ உடைந்து விட்டதைப் போல எனக்கு தோன்றியது. அதுவும் குணமாகட்டும், சிறுவன் சொன்னான். படுங்கள் தாத்தா, உங்களுடைய சுத்தம் செய்யப்பட்ட சட்டையை நான் கொண்டு வந்து தருகிறேன். பிறகு சாப்பிடுவதற்கு ஏதாவது. நான் கடலுக்குள் போய்விட்டிருந்த நாட்களில் வந்து ஏதாவது பத்திரிகைகளை கொண்டு வா, கிழவன் சொன்னான். நீங்கள் வேகமாக குணமாக வேண்டும். உங்களிடமிருந்து ஏராளமான விஷயங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எல்லா விஷயங்களும் எனக்கு கற்றுத்தருவதற்கு உங்களால் முடியும். நீங்கள் எந்த அளவிற்கு துன்பங்கள் அனுபவித்தீர்கள்? நிறைய, கிழவன் சொன்னான். நான் உணவு, பத்திரிகைகள் ஆகியவற்றை கொண்டு வருகிறேன், சிறுவன் சொன்னான். நன்றாக ஓய்விடுங்கள் பெரியவரை. மருந்து கடையிலிருந்து உங்களுடைய கைகளுக்கு தேவையான மருந்தையும் நான் கொண்டு வருகிறேன். வெற்றிக்கோவிடம் தலை அவருக்குத்தான் என்று கூறுவதற்கு மறந்து விடாதே. இல்லை, நான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறேன். கதவிற்கு வெளியே சென்று பவளப்புற்றுக்கள் நிறைந்த பாறைகளின் மீது நடக்கும்போது சிறுவன் மீண்டும் அழுதான். அன்று சாயங்காலம் சுற்றுலா பயணிகளின் ஒரு கூட்டம் மேல்தளத்தில் ஒன்று சேர்ந்தது. கீழே நீர்ப்பரப்பை அவர்கள் பார்த்து கொண்டு நின்றிருந்தார்கள். காலியான பீர் டின்களுக்கும் இறந்து கிடக்கும் மீன்களுக்கும் மத்தியில் நுனியில் பெரிய வாளை கொண்ட மிகவும் நீளமான ஒரு எலும்பு கூட்டை அந்த சுற்றுலா பயணிகள் கூட்டத்திலிருந்து ஒரு பெண் பார்த்தாள். துறைமுகத்திற்கு செல்லும் நுழைவாயிலுக்கு வெளியே இருந்தது. கீழ்காற்று கடலில் பலமாக வீசும்போது உண்டாகக்கூடிய அலைகளுடன் சேர்ந்து எலும்புக்கூட்டின் முனையில் இருந்த வாள் அசைந்து கொண்டிருந்தது. அது என்ன? பெரிய மீனின் நீளமான முதுகெலும்பை சுட்டி காட்டியவாறு ஒரு பணியாளரிடம் கேட்டாள். அலைகளுடன் சேர்ந்து கடலில் போய் சேர்வதற்காக காத்து கிடக்கும் ஒரு குப்பை மட்டுமே இப்போது அது. டிபுரான், பணியாள் சொன்னார். இல்லாவிட்டால் சுறா. என்ன நடந்தது என்பதை விளக்கி கூறுவது அவனுடைய முயற்சியாக இருந்தது. சுறா மீன்களுக்கு இந்த அளவிற்கு அழகும் கம்பீரமும் உள்ள வாள்கள் இருக்கின்றன எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது, அவளுடைய நண்பன் சொன்னான். மேலே பாதைக்கு அப்பால் இருந்த தன்னுடைய குடிசையில் கிழவன் மீண்டும் தூக்கத்தில் ஆழ்ந்து விட்டிருந்தான். முகத்தை படுக்கையில் அழுத்தி வைத்து கொண்டுதான் தூக்கமே. அவனையே பார்த்து கொண்டு இதோட கிழவனும் கடலும் புத்தகத்தை நம்ம படித்து முடித்தாச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த புக்கு படித்ததில்? எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 தேங்க்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன் என் கண்ணில் இந்த புக்கு பட்டதுக்கு. புக்கு என்னமோ சிம்பிளான புக்கு தான். ஒரு மீனவன், ஒரு வயசான மீனவர், அவரோட மீன் பிடிக்க போனால் அவரோட கதை, அவரோட வாழ்க்கை, இதுதான் இந்த புக்கு. ஆனால் ஏதோ நம்ம அந்த கடலில் நம்ம அவர் கூட பயணம் பண்ணுற மாதிரியே ஒரு உணர்வு நமக்கு வந்திருக்கும். படித்த கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்கும். அந்த கடலோட ஆழத்துக்கு நம்மளும் அவரோட பயணம் பண்ணுற மாதிரி. அந்த மீன் அவருக்கு கிடைச்சப்ப ஏதோ நமக்கே கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். அப்புறம் மீன் கொஞ்சம் கொஞ்சமாக பறி போயிட்டு இருக்கிறப்போ நமக்கே ஒரு கண்ணில் ஓரமாக கண்ணீர். அப்புறம் அந்த பையனும் சின்ன பையன்தான். அவருக்கு அவனுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு பியோர் ஹார்ட்டடான ஒரு பர்சன் இவர். யாருக்குமே எந்த அவர் பிடிச்ச மீனை கூட அவர் கெடுதல் கஷ்டப்படுத்திட்டோங்கிற மாதிரி தான் அவரோட மனநிலைமை இருக்குது. ஸோ பியோரான ஒரு பர்சன் அவர். நம்ம அந்த பையனாக இருக்கக்கூடாதா? அவர் கூட கொஞ்சம் அவரை சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம ஏதாவது பண்ண முடியாதா? அவருக்கு ஏதாவது ஹெல்ப் நம்ம பண்ண முடியாதாங்கிற ஒரு ஃபீல் நமக்கு கண்டிப்பாக வரும். அதான். அப்புறம் அந்த வயசில் அவரோட தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. படிக்கிற எல்லாரும் அவங்க லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் நிறையா பார்க்கணும். இதுக்கப்புறம் ஸ்போர்ட்டிவாக அதுக்கடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அவங்களோட வேலையை மறுபடியும் கண்டினியூ பண்ணுவாங்க இந்த புக்கை படித்தாங்கன்னா. ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுது. கண்டிப்பாக இந்த புக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு சூப்பரான புக்கோட உங்களை சந்திக்கிறேன்.